அன்பார்ந்த பெரியோர்களே, வணக்கம். நம்முடைய விடுதலை நாளேடு உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு என்கின்ற பெருமைக்குரிய நாளேடு என்பதை அறிவீர்கள். விடுதலை நாளேட்டில் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் இந்த இனத்தினுடைய வரலாற்றை, இந்த இனத்திற்கு உரிய பல்வேறு பிரச்சனைகளை பெரியார் கொள்கை வழியில் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை விடுதலை நாளேடு ஆற்றி வருகிறது. தந்தை பெரியார் தொடங்கிய நாளேடு என்பது இதற்கு மேலும் சிறப்பு. இந்த விடுதலை நாளேட்டில் இன்றைய தினம் விடுதலை நாளேட்டினுடைய ஆசிரியரும் திராவிடர் கழகத்தின் தலைவருமாகிய மாண்புமிகு தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு முக்கியமான கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையினுடைய தலைப்பே விருதாளர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை இனி சாகித்ய அகாடமிக்கு கிடையாதாம், ஒன்றிய அரசுடன் கலந்து முடிவெடுக்க வேண்டுமாம் என சொல்லி ஒரு பெரிய அளவிற்கு பிஜேபி அரசினுடைய ஏதேச்ச அதிகாரத்திற்கு பதிலடி தரும் வகையில் ஆசிரியருடைய கட்டுரை அமைந்திருக்கிறது. இந்திய ஒன்றியத்தில் சுயேட்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பல இருக்கின்றன. நீதித்துறையாக இருந்தாலும் சரி, இன்னும் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை போன்ற பல்வேறு அமைப்புகள், அவர்களெல்லாம் அமலாக்கத்துறை, உயர்கல்வித்துறை, தேர்தல் ஆணையம், இப்படி பல்வேறு துறைகள் எல்லாம் சுயச்சார்பாக இருக்கின்றன. அதற்கு அந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதன் மீது யாரும் தலையிடுவதில்லை, எந்த ஆட்சியும் தலையிடுவதில்லை. ஆனால் இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி நேரடியாக ஒவ்வொன்றிலும் தலையிடுகின்ற ஒரு காரியத்தை செய்கிறார்கள். புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, உயர்கல்வித்துறை, தேர்தல் ஆணையம் என ஒவ்வொன்றிலுமாக ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தற்போது கலை பண்பாட்டு துறையிலும் தன்னுடைய கழுத்தை நுழைக்கிறது. அதனுடைய நிலை என்னவென்று சொன்னால், எப்படியாவது ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே நிலை என்கின்ற பேரில் இந்துத்துவாவை கொண்டு வர துடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சதி. இதில் சாகித்ய அகாடமி என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கிறது. இலக்கியத்துறைக்காக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் அமைப்பு தான் சாகித்ய அகாடமி. இது சாகித்ய அகாடமி இலக்கியத்திலே, இலக்கியத்தின் பல்வேறு பொருண்மைகளிலே மிகச்சிறந்த ஆளுமைகளை அகில இந்திய அளவிலே, ஒன்றிய அளவிலே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு செய்வதும், பரிசளிப்பதும், விருது வழங்குவதும் இதுவரை தொடர்கிறது. அந்த வகையில் இப்போது என்ன முடிவெடுக்கிறது என்று சொன்னால், சாகித்ய அகாடமியினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தின் ஒப்புதலோடு, ஒன்றிய அரசின் ஒப்புதலோடு தான் சாகித்ய அகாடமி எந்த முடிவும் எடுக்க வேண்டும், முடிவை வெளியிட வேண்டும், முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என சொல்வது சாகித்ய அகாடமி சாகடிக்கப்படுகிறது என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு பெரிய அளவிற்கு விழாவாரியாக பல்வேறு செய்திகளை, தரவுகளை வைத்து எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையிலே. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முன்னேற்ற எழுத்தாளர் கழகத்தினுடைய பொறுப்பாளராக, மேனாள் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்ச்செல்வன் போன்றவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்தால் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்களுக்கு மனதில் இடம் தருமா? எனவே அவர்கள் விரும்புவதெல்லாம் ஆரியம்தான், பாசிசம்தான், ஆரிய ஆதிக்கம்தான், சமஸ்கிருதம்தான், அதனுடைய போக்குதான். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சாகித்ய அகாடமி விருதுக்கு உரிய பட்டியலை தருவதுகின்ற உரிமை மறுக்கப்படுகிறது. இந்திய ஒன்றிய அரசு தலையை நுழைக்கிறது, உரிமையை தடுக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், கண்டன கணைகள் பாயட்டும், கருத்து சுதந்திரம் காக்கப்படட்டும் என ஆசிரியர் மிக ஒரு முக்கியமான கட்டுரையை அங்கு வடித்து தந்திருக்கிறார். அதை படிக்க வேண்டும். அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு பாசிச அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதை போலவே
இன்றைய விடுதலை நாளேட்டில் மிக முக்கியமாக தலையங்கம் பகுதி அருமையானதொரு தலையங்கம் படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலையங்கத்தில் மேலாள் காஷ்மீரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவரான மெஹபூபா முஃப்தி அவர்கள் ஒரு பேட்டி அளிக்கிறார் ஸ்ரீநகரிலே. அந்த பேட்டியிலே அவர் மிக சிறப்பாக காஷ்மீரி மொழியிலே பதில் சொல்கிறார். அப்போது குறுக்கிட்டு உருது மொழியிலும் இந்தி மொழியிலும் நீங்கள் பேச வேண்டும் என ஊடகவியலாளர் தரப்பில் சொல்லப்படுகிறது. உடனடியாக தன்னுடைய மறுப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மெஹபூபா முஃப்தி அவர்கள் அருமையான பதிலை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஊடகவியலாளரை சந்திக்கின்ற போது தமிழில் பேசுகிறார், தாய்மொழியில் பேசுகிறார், தமிழ்நாட்டு மொழியில் பேசுகிறார். அப்போதெல்லாம் நீங்கள் கேட்க தயாரா? அவரிடம் யாரும் கேட்பீர்களா என மிக சரியான பதிலை சரியான நேரத்தில் பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய மெஹபூபா முஃப்தி அவர்கள், மேலாள் காஷ்மீர் முதலமைச்சர். இதிலிருந்து தமிழ்நாட்டினுடைய மொழி கொள்கை, தமிழ்நாட்டில் கையாளக்கூடிய மொழி கொள்கை என்பது இன்றைக்கு இந்திய துறைக்கண்டத்தின் வடகோடியிலே இருக்கக்கூடிய காஷ்மீரிலே எதிரொலிக்கிறது. இந்நாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தரக்கூடிய செய்தியை மேலாள் முதலமைச்சர் காஷ்மீரில் வழிமொழிகிறார். இந்திய துணைக்கண்டத்திற்கு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மாதிரியாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே நேரத்தில் பாசிச இந்திய ஒன்றிய அரசு திட்டமிட்டு சமஸ்கிருதத்தை இந்தியை திணிக்க பார்க்கிறது, இந்துத்துவாவை வளர்க்க பார்க்கிறது, ஆரிய ஆதிக்கத்தை திணிக்க பார்க்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே இன்றைய விடுதலை நாளேட்டினுடைய தலையங்கம் மிக முக்கியமான மொழி பிரச்சனையிலே தொடர்ந்து திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காலம் தொட்டு செய்து வரக்கூடிய பணியை மிக அருமையாக தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆரியம் எவ்வளோ பெரிய கொடுமையை தொடர்ந்து செய்கிறார்கள். சமஸ்கிருத திணிப்பு, அதற்கு தொடக்கம்தான் இந்தி திணிப்பு, இந்தி திணிப்பால் சமஸ்கிருத ஆதிக்கம். இந்த சூட்சமம்தான் தந்தை பெரியார் புரிந்து கொண்ட மொழிக் கொள்கை. அந்த திராவிட மாடல் மொழிக் கொள்கை தான் காஷ்மீரில் எதிரொலிக்கிறது. அந்த முதலமைச்சரை பாராட்டுவோம். தலையங்கத்தை படிப்பீர், அதன் கருத்து வழி நடக்க நாம் ஆயத்தமாவோம். அதே போல விடுதலை நாளேட்டில் மிக முக்கியமாக பல்வேறு செய்திகள் நம்முடைய இளம் தலைவராக இந்திய ஒன்றியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய பலமிக்க தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கல்வி நிறுவனங்களை பலவீனப்படுத்த பாஜக ஆர்எஸ்எஸ் சதி செய்கிறது. ஆர்எஸ்எஸ் என்கின்ற தத்துவத்தை கையில் வைத்து ஆளக்கூடிய அரசியல் கட்சி தான் பாஜக. அந்த பாஜகவினுடைய ஆட்சி தான் ஆர்எஸ்எஸ் லட்சியங்களை, பாசிசத்தை நடைமுறைப்படுத்துகிறது. அப்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் இன்றைக்கு கல்வி நிறுவனங்களை பலவீனப்படுத்துவது. கல்வி நிறுவனங்களிலே வேத கல்வியை, மத கல்வியை, மதச்சார்பின்மைக்கு எதிரான கருத்தை, சமூக நீதிக்கு எதிரான கருத்தை, மதவெறியை தூண்டக்கூடிய கருத்தை, பிற மதத்தை அழிக்கக்கூடிய கருத்தை, இன்னும் சொல்லப்போனால் இந்து மதம் என்கின்ற பெயரிலே பார்ப்பனர் ஆதிக்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய நிலையிலே கல்வி நிறுவனங்களை எல்லாம் சிதைப்பது, அழிப்பது, ஒழிப்பது, பார்ப்பனர் அல்லாதார் கல்வி வளத்தை சின்னாபின்னமாக்குவது என்ற கோணத்தில் இருப்பதை அடையாளம் கண்ட நிலையில்தான் ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமாக இன்றைக்கு நம்முடைய விடுதலை நாளேட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சி. இது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாட்டிலே கலந்து கொண்டு அந்த மாநாட்டிலே எழுச்சி உரை ஆற்றிருக்கக்கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு என்கின்ற திமுகவினுடைய மகளிர் மாநாடு, அதுவும் 6 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொண்ட 1.5 லட்சம் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்திய துறைக்கண்டத்தையே குலுக்கக்கூடிய, இதுவரையிலும் இந்திய துறைக்கண்டத்தில் மகளிர் மாநாடு இப்படி ஒன்று நடக்கவில்லை என்கின்ற அளவிற்கு அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக, அதனுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்
அந்த மாநாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி என்றாலே அது பெண்களுக்கான ஆட்சி, திராவிட மாடல் என்பது பெண்கள் உரிமைக்கானது, அதற்கான செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகளை எல்லாம் அடுக்கி காட்டி அற்புதமான உரையை ஆற்றியிருக்கிறார். திராவிட மாடலால் பெண்ணினத்தின் எழுச்சி எவ்வளவு நடைபெற்றிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை சொல்லி அருமையாக உரையாற்றிய செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் இன்னும் பல்வேறு செய்திகளை நம்முடைய விடுதலை நாளேட்டிலே சிறப்பாக தந்திருக்கிறார்கள். அப்படி தரப்பட்ட அந்த செய்திகளை சிறப்பாக படித்து மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை என்பதை நினைவூட்டுகிறோம். வாங்கி படியுங்கள் விடுதலை நாளேட்டை, பரப்புங்கள் விடுதலை நாளேட்டின் செய்திகளை. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.